வணக்கம். என் பேரு டாக்டர் புருதவன். இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்டோனியா பற்றி பேச இருக்கிறோம். டிஸ்டோனியா பன் பென்கச பார்க்கின்சனில் அப்படின்ற ஒரு அறிகுறியாகும். இதில் உங்கள் தசைகள் உறுதியாகி விடுகின்றன. அதில் திடீர் வலி ஏற்படுகிறது மற்றும் இது தன்னிச்சையாக நடக்கிறது. அடிக்கடி உங்கள் கையை அசைக்கிறீர்கள். அதுதானே நான் அதை 2 கைகளாலும் கொண்டு வருகிறேன். கண் இமைப்பு இது தன்னிச்சையான இயக்கம். நாங்கள் விரும்பினால் அது அப்போது நடக்கிறது. ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத உங்கள் மூளையின் கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த இயக்கமும் தொடங்கினால் அதனை நாங்கள் டிஸ்டோனியா என்று அழைக்கிறோம். மூளையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் மூளை, நாங்கள் அனைவரும் அறிவோம், மூளை எங்கள் உடலின் ஒவ்வொரு இயக்கத்தையும் கட்டுப்படுத்துகிறது. எனவே பார்கின்சன் நோய் ஒருவருக்கு இருந்தால் மூளையின் உள்ளே செல்கள் சேதமடைவதால் அவர்களின் கட்டுப்பாடு தசைகளில் இருந்து போக தொடங்குகிறது. கட்டளை சரியாக வரவில்லை அல்லது தவறாக வந்தால் நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால் உடலின் பல்வேறு பகுதிகளில் அதன் தாக்கம், அதாவது நாங்கள் அதிர்வுகளை பார்க்கிறோம். அதிர்வு என்பது கட்டுப்பாட்டை இழப்பது. அதே போல டிஸ்டோனியாவையும் நாங்கள் காணலாம். பார்கின்சன் நோயாளியின் உடலில் இப்போது இந்த டிஸ்டோனியா உள்ளது. அது 3 வகையாக இருக்கும். 1, உங்க உடலில் டிஸ்டோனியா இருந்தால் உங்கள் முழு உடலின் தசைகள், உடல் பகுதிகள் அவை தன்னிச்சையான இயக்கங்களை செய்யும். அதிலே தசை இறுக்கம் இருக்கலாம், அதில் கடினத்தன்மை இருக்கலாம். 2வது செக்மெண்டல் ஆகும். உங்கள் கையில் கடினத்தன்மை இருக்கிறது, இயக்கம் இல்லை, அல்லது நீங்கள் விரும்பும் போது இயக்கம் இல்லை, உங்கள் விருப்பப்படி இயக்கம் நடக்கிறது என்றால் அதை நாங்கள் செக்மெண்ட் டிஸ்டோனியா என்று கூறலாம். அதே போல மிகவும் சிறிய பகுதிகளில் காணப்படுகிறது டிஸ்டோனியா. ஒரு விரலில் வந்தால் அதை நாங்கள் ஃபோகல் என்று கூறலாம். அது எவ்வளவு பெரிய பகுதியை கவர் செய்கிறது என்பதற்கு இது சார்ந்துள்ளது. அதன் அடிப்படையில் அதை எந்த செக்மெண்டில் வைக்க வேண்டும், என்ன வகைப்படுத்த வேண்டும் என்பதற்கு இது சார்ந்துள்ளது. திருமணமாகாதவர் நேற்று சிறியதாக இருந்து ஃபோகஸ் ஆனது அங்கே பாயிண்ட் பகுதியில் இருந்தால் அதை ஃபோகல் என்று கூறுவோம். ஒரு செக்மெண்டை முழுவதும் கவர் செய்தால், ஒரு பாதி பால் கவர் செய்தால் அதை நாங்கள் செக்மெண்டல் என்று கூறுவோம். நமது முழு உடலிலும் இருந்தால் அதை நாங்கள் முழுமையான டிஸ்டோனியா என்று கூறுவோம். இப்ப இந்த 3ஐயும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்போது முக்கியமானது, இதன் பின்னால் உள்ள அறிகுறிகள் என்னவாக இருக்கும் என்பதே. உங்கள் போன்ற சிலர் தங்களின் விருப்பமின்றி கண்களை இமைக்கிறார்கள். என் கண்கள் அசைவதை காண்கிறோம். அது டிஸ்டோனியாவின் ஒரு வடிவம். 2வது, முகம் வளைந்து போகிறது, வலி ஏற்படுகிறது, சில நேரம் கழித்து தானாகவே நேராக ஆகிறது. இதுவும் டிஸ்டோனியா தான். சரி. அதே போல விரல்கள் மிகவும் கடினமாக இறுகி விடுவது, நீங்கள் திறக்க முயற்சிக்கும் போது அது திறக்க முடியாமல் போகிறது. இது டிஸ்டோனியா ஆகும். இது வெவ்வேறு வகையான டிஸ்டோனியா உங்கள் உடலின் எந்த பகுதியிலும் காணப்படலாம். பார்கின்சன் நோயாளிகளில் டிஸ்டோனியாவிற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இதற்கு பார்கின்சன் மட்டும் காரணம் இல்லை. இதில் உங்கள் மூளை காயம் கூட இருக்கலாம், ஸ்ட்ரோக் கூட இருக்கலாம் மற்றும் பல சிண்ட்ரோம் உள்ளன. வில்சன் சென்டர் போன்றவை, இவற்றில் கூட டிஸ்டோனியா காணப்படலாம். எனவே இதற்கான சரியான கண்டறிதல் மிகவும் அவசியமாகிறது. வெறும் டிஸ்டோனியா ஏற்பட்டது என்பதற்காக உங்களுக்கு பார்கின்சன் போடப்பட்டுவிட்டது என்று அர்த்தமில்லை. டிஸ்டோனியா என்பது பார்கின்சனின் ஒரு அறிகுறியாகும். மேலும் பல நோய்கள் உள்ளன, அவற்றில் டிஸ்டோனியா காணப்படுகிறது. அது மூளை ஸ்ட்ரோக் ஆக இருக்கலாம், அது தலை காயம் ஆக இருக்கலாம். எனவே எவ்விதத்திலும் நமது நரம்பு அமைப்புக்கு சேதம் ஏற்படுகிறதா என்றால் நமக்கு டிஸ்டோனியா காணப்படலாம். எனவே எந்த டிஸ்டோனியா நோயாளிக்கும் அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏன் ஏற்பட்டது என்பதை கண்டறிவது மிகவும் அவசியமாகிறது. அது பார்கின்சனால் ஏற்பட்டதா, தலைகாயத்தால் ஏற்பட்டதா, மூளை ஸ்ட்ரோக்கால் ஏற்பட்டதா என்பதை கண்டறிவது மிகவும் அவசியமாகிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், இதற்கான சிகிச்சை என்ன? அப்படியானால் இதற்கான சிகிச்சை பற்றி நாம் பேசினால், டிஸ்டோனியாவின் சிகிச்சை எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் இணையத்தில் தேடினாலும் டிஸ்டோனியாவிற்கு சிகிச்சை இல்லை என்று எழுதப்பட்டிருப்பதை காண்கிறோம். அதாவது எந்த சிகிச்சையும் இல்லை. ஆனால் இதை நாங்கள் கொஞ்சம் விரிவான பார்வையில் பார்க்க வேண்டும். டிஸ்டோனியாவில் தசைகள் கடினமாகின்றன. எனவே நாங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். நாம் தசை தளர்ச்சி செய்யும் பொருள்களை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் தசைகள் மிகவும் கடினமாக இருந்தால் அது வலி தரும். எனவே தசைகளை தளர்த்த தசை தளர்ச்சி பொருள்களை பயன்படுத்த வேண்டும். 2வது, நாம் தசைகளை தளர்த்துவதற்கு வெப்பத்தை பயன்படுத்தலாம். ஏனெனில் வெப்பம் தசைகளை தளர்த்துகிறது, நரம்புகளை தளர்த்துகிறது. எந்த இடத்திலும் கடினத்தன்மை இருந்தால் அது தளர்ந்து விடும். உடலின் எந்த பகுதியையும் வெப்பப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பல முறைகள் உள்ளன. நீங்கள் எண்ணெய் தடவலாம், எண்ணெய் மசாஜ் செய்யலாம். நீங்கள் அதை செய்தால் அந்த இடம் வெப்பமாகி மிதமான வெப்பம் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு இயந்திரத்தையும் பயன்படுத்தலாம், அல்லது சந்தையில் கிடைக்கும் ஜெல் பேட்களை பயன்படுத்தி குறிப்பிட்ட பகுதியை, அதாவது உங்களுக்கு டிஸ்டோனியா ஏற்படும் இடத்துல நீங்கள் பயன்படுத்தலாம்.
இங்கு நீங்கள் குளிர் பயன்பாட்டை செய்யக்கூடாது, ஐசிங் செய்யக்கூடாது. ஏனெனில் டிஸ்டோனியா அதிகரித்தால், பார்க்கின்சன் முன்னேறினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். அங்கே நம்ம வந்து மூளையில் ஏற்படும் சேதத்தை தடுக்க வேண்டும் அல்லது ஏற்கனவே ஏற்பட்ட சேதத்தை மீட்க முயற்சிக்க வேண்டும். அப்போ இந்த செயல்முறையில் நியூரோபிளாஸ்டிசிட்டி வேலை செய்கிறது. நியூரோபிளாஸ்டிசிட்டியை ரொம்ப குறைவாக இன்சார்ட்வாங்க மற்றும் இதை பற்றி ரொம்ப குறைவாகவே பேசப்படுகிறது. அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் நியூரோபிளாஸ்டிசிட்டியை கூகுளில் அல்லது யூடியூபில் தேடினால் எவ்வாறு நமது மூளை தன்னைத்தானே போட்டி மேம்படுத்துகிறது என்பதை பற்றிய சிறந்த தகவல்களை பெறுவீர்கள். இப்போ புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மூளையில் உள்ள நியூரோ செல்கள் பயோபட்ஃபிக்ஸாக இருக்கின்றன. உங்கள் மூளையில் 1 கோடி செல்கள் உள்ளன என்று நினைத்தால் உங்கள் முழு வாழ்க்கையில் அந்த 1 கோடி செல்கள் ஏன் ஒரே மாதிரி இருக்க முடியாது? ஏனெனில் பிறவியிலேயே கிடைக்கும் செல்கள் தங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியாது. அவை குறையலாம், ஆனால் அதிகரிக்க முடியாது. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தை அது பிறந்த உடனே பேச முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது. அது மெதுவாக 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 வளர்ந்து நாம் இப்பொழுது பெரியவர்களாகி பேச முடிகிறது, நீங்க கேட்க முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. யாரோ ஒரு கணிதவியலாளர் ஆகிறார், யாரோ ஒரு அறிவியல் ஆசிரியர் ஆகிறார், யாரோ ஒரு விஞ்ஞானி ஆகிறார். மூளையின் வளர்ச்சி எப்படி நடந்தது? எப்போது நமது நியூரான்கள் அதே அளவிலேயே இருக்கின்றன. மூளையில் ஏற்படும் வளர்ச்சி எண்ணிக்கையால் அல்ல, அது இணைப்புகளால் ஏற்படுகிறது. எந்த நாட்டிலும் எவ்வளவு சிறந்த இணைப்பு வலைப்பின்னல் உள்ளது என்பதன் அடிப்படையில் அது எவ்வளவு சிறப்பாக வளர்ச்சி அடையும் என்பதை தீர்மானிக்கிறது. அதே போல மூளையின் சிறந்த இணைப்புகள் உள்ளன. ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு எவ்வளவு சிறப்பாக நமது மூளை வளர்ச்சி அடைகிறது. இந்த இணைப்பு தொடர்பான பிரச்சனை எப்படி ஏற்படுகிறது என்பதை விளக்கும் முறைமையை நாங்கள் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறோம். நீங்கள் கணிதத்தில் அதிகம் ஈடுபட்டால் நீங்கள் கணிதத்தில் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள், ஆனால் அறிவியலில் பின்தங்கி விடுவீர்கள். இது எப்படி சாத்தியமாகிறது? நாங்கள் மூளையின் ஒரு பகுதியை மிகவும் வளர்ச்சி அடைய செய்தோம், அதை நாங்கள் வளர்த்தோம். நியூரோபிளாஸ்டிசிட்டி மேலே இப்போது இது டோரிக்லின் ஆகிறது. ஒரு நோயாளிக்கு பார்கின்சன் இருக்கிறதா, அல்லது அவருக்கு மூளை பக்கவாதம் ஏற்பட்டதா, அல்லது எந்த ஒரு மூளை சம்பந்தமான கோளாறும் இருந்தால் அதன் தீர்வு எங்காவது நியூரோபிளாஸ்டிசிட்டி தான். அதாவது பாதிக்கப்பட்ட பகுதியை, பாதிக்கப்பட்ட செல்களை பைபாஸ் செய்ய வேண்டும். உதாரணமாக நீங்கள் டெல்லிக்கு வரணும் அப்படின்ற அந்த போக்குவரத்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல பைபாஸ் வழிகளை பயன்படுத்தலாம். ஆனால் நாம் எங்கள் இலக்கை அடைகிறோம். அதற்கு சிறிது நேரம் கூடுதலாக ஆகலாம். நாம் இறுதி பொய்யை அடைகிறோம். அதே போல மூளையின் ஒரு பகுதி தனது பணியை நிறுத்தி இருக்கும் போது அதன் காரணமாக எங்கள் பல செயல்பாடுகள் பாதிக்கப்பட தொடங்குகின்றன. அப்போ அதை பைபாஸ் பண்ண வேண்டும். அதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல இணைப்பு தேவை. மூளையின் உள்ளே நியூரான்கள் அந்த இணைப்பை அதிகரிக்கும் வழி நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆகும். இப்போது நியூரோபிளாஸ்டிசிட்டி நம் உடலில் பிறவியிலிருந்து தொடங்குகிறது மற்றும் ஒரு நல்ல வயது வரை அது நன்றாகவே செயல்படுகிறது. 30கள் வரை மிகவும் நன்றாக அது செயல்படுகிறது. மேலும் நாம் வயதில் வளரும்போது அது குறைந்து கொண்டே செல்கிறது மற்றும் 20 வயதுகளுக்கு வந்தவுடன் அது பெரும்பாலும் நிற்கிறது. ஆனால் அதை மீண்டும் தொடங்க முடியாது என்று இல்லை. மனித மூளைக்கு எந்த வகையான காயம் ஏற்பட்டாலும் உடல் மற்றும் மூளை தானாகவே அதை குணப்படுத்துகிறது. சருமத்தில் காயம் ஏற்பட்டால் அது தானாகவே குணமாகும், இல்லையா? அதை வெறும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்த வகையான மூளையில் காயம் ஏற்பட்டால், நரம்பு வெடித்தால் அதை நாங்கள் மூளை ஸ்ட்ரோக் என்று அழைக்கிறோம். அதற்குள் கூட மீட்பு காணப்படுகிறது. ஏனெனில் புதிய நரம்பு வளர்ச்சி மிக வேகமாக தொடங்குகிறது அடுத்த 6 மாதங்களுக்கு. இப்போது ஒரு பார்சி நோயாளியின் மனதில் ஏற்படும் சேதம் மெதுவாகவே நடக்கிறது. அதனால் அதன் மீட்பு தாமதமாகிறது. ஆகையால் நாங்கள் மூளையை ஊக்குவிக்க வேண்டும். அது தனது புதிய நரம்பு வளர்ச்சியால் ஏற்பட்ட சேதத்தை மீட்டெடுக்க வேண்டும். இப்போது நாங்கள் மூளையை புரிய வைக்க வேண்டும். அல்லது உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைக்கு அல்லது தீர்வு உங்களிடமே உள்ளது. இப்படி என்றால் நாங்கள் நோயாளியோட என்ன பண்றோம்? நாங்கள் எப்போது உடற்பயிற்சி செய்ய வைக்கிறோம். உடற்பயிற்சிக்கு பிறகு நோயாளி கையை இயக்க விரும்புகிறார். அது இயங்கவில்லை என்றால் அது கையை இயக்க முடியவில்லை. இதை யார் புரிந்து கொள்கிறார்? அது மூளை புரிந்து கொள்கிறது. கையை பயன்படுத்தி உணவு உண்ணுவதில் சிரமம் ஏற்பட்டால் என் கை ஸ்பூனை இயக்குகிறது என்று புரிந்து கொண்டால் மூளை இதை தானாகவே மதிப்பீடு செய்கிறது. சிறிது தள்ளுகிறோம், அது நரம்பியல் செயல்பாட்டை தொடங்குகிறது மற்றும் பெரும்பாலும் கட்டுப்பாடு கிடைக்கிறது.
ஃபர்ஸ்டே கட்டுப்பாடு கிடைக்காவிட்டாலும் பார்க்கின்சன் என்பது தானாகவே வளரக்கூடிய நோய் என்பதால் கட்டுப்படுத்துவது மிக அவசியம். அது மேலும் வளராமல் இருக்க வேண்டும். ஏனெனில் நிலைமைகள் உண்மையான நடுக்கம், டிஸ்டோனியா, வலி ஆகியவை அதிகரிக்கின்றன. வயதுடன் நோயாளியின் நிலை மேலும் மோசமடையும். இது ஒரு நோய். அப்போ முதிய வயதிலே நோயாளியின் உடல் ஏற்கனவே பலவீனமாகி இருக்கும். மேலும் இது மற்ற சிக்கல்களை அதிகரிக்கிறது. எனவே உங்களுக்கு டிஸ்டோனியா அல்லது பார்க்கின்சன் இருந்தால் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்கள் மூளையின் மீது, உங்கள் நம்பர் சிஸ்டத்தின் மீது. அலோபதிக் மருத்துவத்தில் இதற்கு எந்த தீர்வும் இல்லை. டாக்டர்கள் உங்களுக்கு இதையே சொல்வார்கள். சிண்டோபார் போன்றவை சில நேரத்திற்கு மட்டுமே செயல்படும், அது முடிவடைகிறது. இதன் நிரந்தர தீர்வு எதுவும் இல்லை. நாங்கள் ஆயுர்வேதத்தில் செய்து வருவது மிகவும் நல்ல முடிவுகளை அளிக்கிறது. நோயாளிக்கு முதல் மாதத்திலேயே முடிவுகள் காணப்படத் தொடங்குகின்றன. சரி, நான் மருந்து எடுத்தேன், இப்போது எனக்கு இது தெரிகிறது, குறையத் தொடங்கியுள்ளது. அது மிகவும் அவசியமானது. நாம் நோயாளியை குணமாக்க முடியாவிட்டாலும் நோயாளியின் வாழ்க்கையில் 10%, 20%, 50% வரை நிம்மதி கொடுத்தால் வாழ்க்கை மேம்படும். இந்த வீடியோ மூலம் நீங்கள் டிஸ்டோனியா மற்றும் பாகிஸ்தானை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சந்தேகம் இருந்தால் டாக்டர்களிடம் பேசுங்கள். அவர்கள் உங்களுக்கு டிஸ்டோனியாவை பாகிஸ்தானில் இருந்து வெளியேற்றுவது சொல்வார்கள். இதனுடன் நீங்கள் அனைவரும் முன்னேறுவீர்கள். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அதுவரை